அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே பை காயின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காயின் எல்லாமே மைனிங் பண்ணியிருப்போம். அதில் நிறைய நண்பர்கள் ஏர்ன் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க. 5000 காயின், 500 காயின், 1,00,000 காயின்லாம் வச்ச நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ இது எப்படி சார் நம்புறது அப்படின்னா, இந்த காயின் பார்த்திங்கன்னா பைக் காயின் ஆல்ரெடி இப்போ ஜியோ டெஸ்ட்டில் இருக்குது. 25 ரூபா ரேட்டு ஒரு காயின் போயிட்டுருக்கு. அப்போ 1,00,000 காயின் வச்சுருந்தா 25 லட்ச ரூபா. ஜஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி யோசனை பண்ணி பாருங்கள். அதே கம்பெனி தான் இப்போ பிக்ஸ் காயின் சொல்லி கொடுத்துருக்காங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சிம்பிள் ஒன்று போல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வெறும் 2.5 கோடி காயின் தான். அந்த 2.5லையும் மார்க்கெட் சப்ளை எவ்வளோ பாருங்கள், வெறும் 20 லட்சம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஆட்டோமேட்டிக் பேர்னிங்கும் அவன் வச்சுருக்கிறான், அதேமாதிரி மைனிங்கும் வச்சுருக்கான். அது எல்லாமே நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்தாருன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செல் நம்பர் கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, இப்போ ரமேஷ் @123 இல்லை 72 இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ 500 வரும். இதில் கிளைம்னு இருக்குது பாருங்கள். 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கிளைம் கொடுக்கும்போது $1.5 இது கழிஞ்சு உங்களுக்கு கிளைம் $1.5 எடுத்துக்கணும். இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெய்லி 24 ஹவர்ஸ் ஒருக்க. இது பாருங்கள் டோட்டல் சப்ளை நான் சொன்ன மாதிரி 2 கோடியே 10 லட்சம். அதில் பாருங்கள் நியூ சைனிங் நம்ம பண்ணும்போது 100 காயின் கொடுக்குறான். ஒரு ஆளை ரெஃபர் பண்ணால் டேரெக்டாக நமக்கு 50 காயின் கொடுக்குறான். இப்படி 10 லெவலுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 2,27,757 காயின் முடிஞ்சிடுச்சு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, டோட்டலாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்சம் காயின் வந்த உடனே இங்கே பாருங்கள், 5 லட்சம் காயின் வந்த உடனே மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம B2B சேல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ 5 லட்சம் இதுவரை 3672 நண்பர்கள் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவனுடைய இதை பாருங்கள், 5 லட்சம் காயின் வர இப்போ 0.10 ரேட்டுக்கு போகுங்க. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் சர்க்குலேஷன், மார்க்கெட்டிங் சர்க்குலேஷன் வரும்போது 0.2 இப்படி பார்க்கும்போது டோட்டலாக பாருங்கள் 1 கோடியே 10 லட்சம் காயின் டோட்டல் சப்ளை எல்லா எக்ஸ்சேஞ்சு எல்லாம் வாங்கி எல்லாம் சர்க்குலேஷனில் வரும் பாருங்கள். அப்போ $200 போகுங்க. இன்னொரு 1 கோடி அவன் கையில் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய தாற்பயம். இதில் ரொம்ப ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். ஓகேங்களா? மைனிங்லாம் உடனே கையிலேருந்து பண்ண வேண்டாம். அது 5 லட்சம் காயின் வந்தோடனே எப்படி மைனிங் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கான். உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பெரிய கன்ஃபியூஷன் ஒன்றுங்க பாருங்கள். இது பைக் காயினுக்குள்ளது. இது எப்படி நம்புறதுன்னா பாருங்கள், ஜியோ டெஸ்ட்டில் நீங்களே போய் பாருங்கள். 25 ரூபா 77 பைசா இப்போ கரண்ட் ரேட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, வாய்ப்புகள் வருது நம்ம கையில் இல்லை, அது இறைவனுடைய கையில். அருமையாக எல்லோரும் பயன்படுத்துங்க. நிறைய லெவல் இன்கம் 10 லெவல் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜெய்.